தளபதி 69 திரைப்படத்துடைய மிரட்டலான டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கா படக்குழு இன்னைக்கு வெளியிட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி 69 திரைப்படத்துக்கு ஜனநாயகன்னு மிரட்டலான பொலிட்டிக்கல் டைட்டில் விஜய்க்கு ஏற்ற மாதிரி படக்குழு வச்சிருக்காங்க. தளபதி 69 திரைப்படம் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் விஜய்க்கு பேரா பூஜா கெட்டு நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் கேபிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் பாலாயோடைய ரீமேக் திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு தளபதி 69 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலை படக்குள்ள ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜனநாயகன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பொங்கல் அன்னைக்கு வெளியாகும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு குடியரசு தின ஸ்பெஷலாக விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குள்ள ரிவீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் டைட்டில்லையே தெரியுது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படமாக இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிறது டைட்டிலை பார்க்கும்போதே தெரியுது. வினோத் அவர்களுடைய படங்களில் பொலிட்டிக்கல் நல்லாவே இருக்கும். அதுலேயும் விஜய் தற்போது அரசியலில் களமிறங்கி இருக்கிறதுனால இந்த திரைப்படம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகிறது அப்படிங்கிறது படத்துடைய டைட்டில் பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தளபதி விஜய் அவருடைய தொண்டர்கள் முன்னாடி கெத்தா மாசா கூலிங் கிளாஸ் போட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ விஜயுடைய செல்ஃபி வீடியோ ஃபோட்டோக்கள் கடந்த சில வருடங்களாகவே இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை மையமாக கொண்டு படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் கட்சி ஆரம்பித்தது அரசியலுக்கு போகிறது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் இருக்கு. அதுலயும் டைட்டில ஜனநாயகன், அதாவது மக்கள் நாயகன் அப்படிங்கிறத படக்குழு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் மக்கள் பிரச்சனையை பேசுகிற மாதிரி தளபதி 69 திரைப்படம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுலேயும் தற்போது நடந்துட்டு இருக்க ஆளும் கட்சியை எதிர்த்து பல வசனங்கள் பல காட்சிகள் படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தகவல் வெளியாயிருக்கு. மேலும் படத்துடைய ரிலீஸ் டேட்டை படக்குழு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் படக்குழு ரிவீல் பண்ணலை. இதற்கு முக்கிய காரணம் படத்துடைய 50% ஷூட்டிங் மட்டுமே முடிஞ்சிருக்கான். மீது 50% ஷூட்டிங்கை முடிக்க அக்டோபர் மாதம் வரையும் தேவைப்படுதான். இதனால படத்தை அடுத்த வருடம் பொங்கல் அப்படி இல்லைன்னா 2025 சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா அந்த கட்டத்தில் தான் எலெக்ஷனும் வருது. ஸோ இதனால் தளபதி விஜயோடைய இந்த 69 திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் சம்மருக்கு தான் தேட்டரில் வெளியாக போகுது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டைட்டிலை படக்குழு வெளியிட்டிருக்கிறதுனால விஜய் ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் விஜயோடைய முந்தைய படங்களோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை கம்பேர் பண்ணும்போது இது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பேனிந்திய நடிகர். ஆனால் இந்த டைட்டில் தமிழ்நாட்டுக்கு சூட் ஆகும். ஆனால் பேனிந்திய லெவலில் இந்த டைட்டில் எடுபடுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தளபதி 69 திரைப்படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருக்கா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.